எம்சியூக்குள்ளே எப்படா ஜாம்பிஸ் வந்துச்சு? வெல், அது காரணம் இவ தாங்க, ஜானட். குவாண்டம் டைமில் ஜானட் தொலைஞ்சு போன அப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாத ஒரு மல்டிவர்சல் வைரஸால் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்டிருப்பாங்க. அது ஏன் நம்ம மார்வலுக்குள்ளே எம்சியூக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல், குவாண்டம் ட்ரம்னுக்குள்ளே ப்ராபபிலிட்டி ஸ்டாம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எடுக்காத எல்லா முடிவுகளுக்குமே அவுட்கம்ங்கிற ஒரு விஷயத்தை குவாண்டம் ட்ரம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் இந்த வெர்ஷன் ஆஃப் ஜானட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் தாக்க அந்த ஜானட்டை காப்பாற்றுறங்கிற பேரில் வைரஸை ஹேங்க் பிம் இந்த பூமிக்கு, இந்த மார்வல் யூனிவர்ஸுக்கு கொண்டு வந்துடுவார். 24 மணி நேரத்தில் மொத்த அமெரிக்காவுமே காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. அவஞ்சஸால் கூட தடுக்க முடியலனா யோசிச்சு பாருங்க. ஓவர் நைட்டில் பொண்டாட்டியை காப்பாற்றுங்கிற பேரில் மொத்த உலகத்தையும் காவு கொடுத்துட்டாரு நம்ம ஹேங்க் பிம். இன்ஸ்டண்ட்டாக பரவக்கூடிய இந்த வைரஸை தடுக்கிறதுக்கு ஒரே வழி மைண்ட் ஸ்டோன் தான். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஜாம்பிஸோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணும். ஜாம்பிஸை வெறி பிடிச்ச மிருகங்களா இல்லாமல் சாந்த சுரபியாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அவங்க யாருமே கிடைக்க மாட்டாங்க. வைரஸும் பெருசாக பரவாதில்ல. ஜாம்பிஸை ட்ரீட் பண்ணி மனுஷங்களா மாற்ற முடியாது, ஆனால் பரவி விடாமல் தடுக்கிறதுக்கு எப்படிலாம் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த வைரஸோட ஸ்பெஷாலிட்டியே இது கம்ப்ளீட்டாக உங்களை வந்து ஒரு நடிப்பினமாக மாற்றாமல் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்கில்லை தக்க வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த அவஞ்சஸ்க்குள்ளே அது போதோ அந்த அவஞ்சஸோட திறமையை இது வந்து தக்க வச்சு அதை தன்னுடைய ஆயுதமாக யூஸ் பண்ணும். ஹாக்கையை அட்டாக் பண்ணிச்சுன்னா ஹாக்கையோட அந்த அம்பு விடுற டெக்னிக்கை இது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தன்னுடைய லாபத்துக்கு. சிம்பிளாக ஒருத்தனோட திறமையை அழிக்காத நல்ல வைரஸ்னே சொல்லலாம்.